விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவி மெலானியா ட்ரம்ப் இருவருக்கும் இடையில் உலங்கு வானூர்தியில், அதாவது குறிப்பிடுவது என்றால் உங்களுக்கு பேரை குறிப்பிடலாம், மெரைன் 1 என்று சொல்லக்கூடிய உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டரின் உள்ளே இருவருமே ஒருவரை ஒருவர் திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதனை அமெரிக்காவினுடைய தடயவியல், அதாவது வாய்மொழி தொடர்பிலே பிரசித்தமானவர்கள், அது பற்றி அவர்களினுடைய மொழி, அதாவது உதடசைவின் மூலம் கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணர்கள் அவற்றை வைத்து இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் என்னவற்றை பேசியிருக்கிறார்கள் என்பது தொடர்பில் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவி முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப், இவர்கள் இருவரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடருக்கு பங்கேற்றுவிட்டு நியூயார்க்கிலிருந்து அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் வந்த மெரைன் 1 என்று சொல்லக்கூடிய உலங்கு வானூர்தியின் உள்ளே இருவரும் மிக காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய மனைவியை நோக்கி கைவிரல் நீட்டி ஏசுவது அல்லது திட்டுவது போன்ற காணொலிகள் இப்போது சமூக வலைதளத்தில் பரவி இருக்கின்றன. இதனை ஒத்த ஒரு, அதாவது தன்னுடைய தலையை அசைப்பது போன்றது, முன்னே வந்து பேசுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அங்கே பதிவாகி இருக்கின்றன. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானுக்கு அவருடைய மனைவி கன்னத்தில் அறைந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதனை போன்ற ஒரு சம்பவமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இங்கு அப்படி கை நீளவில்லை என்றாலும் சமூக வலைதளத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் இப்போது பதிவேற்றி வருகிறார்கள். இது அதாவது பிரபலமான, அதாவது தடவியல் அமெரிக்காவினுடைய நிபுணர்கள் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக நியூயார்க் போஸ்ட் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அவர்கள், அதாவது முக்கியமாக ஒரு வாய்மொழி அசைவை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தடவியல் நிபுணராக இருக்கக்கூடிய ஜெரமி ஃப்ரீமன் அவர்களும், அவர் டெய்லி மெயிலுக்கு அளித்த செவ்வியில் அவரும், அதே போல மிக முக்கியமாக நிக்கோலா ஹைக்லிங் என்று சொல்லக்கூடிய அவரும் அதே போன்ற ஒரு நிபுணர் தான், அதாவது வாய்மொழி தடவியல் நிபுணர். அவரும் மிக முக்கியமாக என்ன அவர்கள் பேசியிருப்பார்கள் என்பது தொடர்பிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மின்தூக்கியிலே இருவரும் சிக்கிக்கொண்ட காரசாரமான அந்த சம்பவம் தொடர்பில் தான் பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது, நீங்கள் இப்படி பாதுகாப்பற்ற ஒரு முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதியை அவருடைய மனைவி பார்த்து பேசுவது போன்றும், அதற்கு இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், ஆனால் இதனை சும்மா விட்டுவிட முடியாது, இதற்கு பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்ததாகவும், அதற்கு அதாவது எல்லோருமே பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், இதனை இலகுவில் கடந்துவிட முடியாது என்பது போன்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்ததாகவும் ஒரு நிபுணர் தெரிவித்திருந்தார். மற்ற நிபுணர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ற வகையிலே நீங்கள் இப்படி மின்தூக்கியில் எல்லாம் இறுகிக்கொள்வது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்பது தொடர்பில் அவருடைய மனைவி கேட்டபோது, நீ பாதுகாப்பாக இருப்பதுதான் என்னுடைய நோக்கம், உன் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், நீ மனதளவில் நொந்து போயிருக்கிறாய் என்பது போன்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எது எப்படியோ இது இப்போது உலகளவிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆகவே அது பற்றி இப்போது சந்தேக செய்திகள் பேசுகின்றன. ஆகவே என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து விளைந்துடுங்க அன்பான நேயர்களே.